Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து எல்கேஜி படிக்கும் பெண் குழந்தை உயிரிழப்பு. பள்ளி நிர்வாகத்தின் மாறுபட்ட தகவலால் குழந்தை உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே அரசு பள்ளி சுற்றுச்சுவர் விழுந்து காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. திமுக ஆட்சியில் பள்ளி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் ராணிப்பேட்டை சம்பவத்தை அடுத்து திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லா அவலம். திமுக ஆட்சியில் மாவட்ட கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் காந்தி நகரில் உள்ள திமுக அமைச்சர் துரைமுருகன், திமுக எம்பி கதிர் ஆனந்தின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பில் 6 அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் அமலாக்கத்துறை சோதனை. கல்லூரி முன்பு சிஆர்பிஎஃப் வீரர்கள் குவிப்பு. நடுமோட்டூர் பகுதியில் உள்ள திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 9 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்த தினம் அனுசரிப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை. மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளில் அவர்தம் வீரத்தையும் உன்னத தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். தெற்கு சீமையில் தாய்மண்ணை காப்பதற்காக ஏகாதிபத்திய ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து போரிட்டவர் என்றும் பெருமிதம். வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த நாளில் அவர்தம் தீரத்தையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர்க்களம் கண்ட முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் என்றும் புகழாரம். காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் வாலாஜாபாத் சாலை படைப்பையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். வரும் 9ஆம் தேதி காலை காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் படப்பையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சென்னையில் காதலிக்க மறுத்ததால் நண்பர்களோடு சேர்ந்து இளம்பெண் மீது பெட்ரோலை ஊற்றி கொல்ல முயன்ற 2 சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது போல் பெண்கள் மிளகாய் பொடி உள்ளிட்டவற்றை பாதுகாப்பிற்கு கொண்டு செல்வதே சிறந்தது என்றும் பெண்கள் கருத்து. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனது சொந்த பெரியப்பாவை வெட்டி கொன்ற மதுபோதை இளைஞர். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் நியாய விலைக் கடையில் மக்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய திமுக அமைச்சர் பொன்முடி. பொங்கலுக்கு 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 14 வகையான மளிகைப் பொருட்களை ஏன் வழங்கவில்லை என மக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பதிலளிக்காமல் திணறிய அவர் தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தனது உதவியாளரை உரிமையில் திட்டிய திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். பொது மேடையில் எருமை மாடா நீ என உதவியாளரை திமுக அமைச்சர் திட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எகையா பரசுராமங்க எருமடாடா நீ தாப்புறங்க. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எகையா பரசுராமங்க எருமடாடா நீ தாப்புறங்க.
தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என திராவிட மாடல் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை தொடர்ந்து திராவிட மாடல் கூட்டணியில் உள்ள கட்சிகளே திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதால் திமுகவினர் கலக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் திமுக அரசை கண்டித்து முழக்கம். அரசு டெண்டரில் ஊழல் துணை போகுது. பேரூராட்சி ஏன் குடும்ப நிர்வாகத்திற்கு திமுக அரசு துணை போகுது. நடவடிக்கை மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை. முழு உருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பல்லடத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குட்கா, புகையிலை மற்றும் மதுபான பாட்டில்கள் உள்ளிட்ட போதை வஸ்துகளை விற்பனை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னையில் போதைப்பொருள் விற்பனை கும்பலை சேர்ந்தவர்களிடம் இருந்து தோட்டாக்களுடன் 6 கள்ள துப்பாக்கிகள் மற்றும் மெத்தபெட்டமின் போதைப் பொருளும் சிக்கியது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் கள்ள துப்பாக்கியுடன் போதைப் பொருளை விற்று வரும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 1.5 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளான கஞ்சா காய்கறி போல் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்த ஒருவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் லாட்டரி விற்பனை அமோகம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிலப்பிரச்சினை தொடர்பாக இளைஞர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. தீ காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் அவென்யூ பகுதியில் அபுபக்கர் என்பவரின் வீட்டில் இருந்து 150 சவரன் தங்க நகை 20 லட்சம் ரூபாயில் கொள்ளை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை மற்றும் வழிபறி போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் புதுரோடு சந்திப்பில் பத்திர எழுத்தர் அலுவலக பூட்டை உடைத்து 15,000 ரூபாயை திருடிய மர்ம நபர்கள் மருந்தகம் உள்ளிட்ட 10 கடைகளின் ஷட்டரை உடைத்து சென்ற அவலம். திராவிட மாடலின் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றுவதாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் பெண்ணின் வயிற்றில் பஞ்சு வைத்து தைத்த அவலம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மக்கள் உயிரோடு விளையாடும் அரசு மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ரயிலில் பெட்டியின் கதவை திறக்காத மாற்றுத்திறனாளியை தாக்கிய நீடாமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர். மாற்றுத்திறனாளியிடம் அராஜகத்தில் ஈடுபட்ட தலைமை காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசுக்கு வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கும் கிராம நிர்வாக அலுவலர். திமுக ஆட்சியில் லஞ்சம் தலை விரித்து ஆடுவதால் அரசு அலுவலகத்திற்கு செல்ல முடியவில்லை என மக்கள் வேதனை. கோவையில் அவிநாசி மேம்பாலத்தில் எரிவாயு டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. டேங்கரில் இருந்து எரிவாயு கசிந்ததால் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் முறையாக குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் சாலை மறியல். திமுக ஆட்சியில் அதிகாரிகளால்
முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து மயிலாடுதுறைக்கு கடத்தி வரப்பட்ட 67,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களுடன் ஒருவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களும் வெளிமாநில மது பாட்டில்களும் எவ்வித அச்சமும் இன்றி தமிழ்நாட்டிற்குள் கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மழைக்கால நிவாரணம் முறையாக வழங்கவில்லை என உப்பு உற்பத்தியாளர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் வஞ்சிக்கப்படுவதாக வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பணியின் போது மின்சாரம் தாக்கிய நிலையில் மின் ஊழியர் உயிருடன் மீட்பு. பணியின் போது மின்வாரிய ஊழியருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டம். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் 100 நாள் வேலை இழப்பு, வீட்டு வரி, குடிநீர் வரி பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக புகார். சீனாவில் மெடாப் நியூமோ வைரஸ் என்ற புதிய வைரஸ் வேகமாக பரவி வருவதால் மக்கள் அதிர்ச்சி. கொரோனா பெருந்தொற்றை போல் இருமல் மற்றும் தும்மல் மூலம் பரவும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அந்நாட்டு சுகாதாரத்துறை எச்சரிக்கை. வரலாற்றில் முதல் முறையாக மின்னணு வாகன விற்பனையில் சரிவை சந்தித்த டெஸ்லா நிறுவனம் சரிவை திரும்ப பெற விற்பனை துறையில் புதிய பரிமாணங்களை கண்டுபிடிக்க முயற்சி. எலன் மஸ்க் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்தியாவில் கள்ளத்தனமாக அதிக அளவில் ஊடுருவல். எலன் ஸ்டார்லிங்க் நிறுவனம் தகவல்களை தர மறுத்ததால் சட்டவிரோதமான தகவல் தொடர்பு சேனல்கள் பயன்படுத்தப்படுவதை தடுக்க முடியாமல் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. குற்ற புலனாய்வில் ஈடுபட்ட நபர்களை 15 மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டது மனிதாபித்தன்மை அற்ற செயல். அமலாக்கத்துறையின் விசாரணை முறைகள் குறித்து உச்சநீதிமன்றம் கருத்து. அரசு நில எடுப்பில் காலதாமதம் ஏற்பட்டால் நில உரிமையாளர்களுக்கு தற்போதைய சந்தை மதிப்பீட்டை வழங்க வேண்டும். உரிமையாளர்கள் நஷ்டமடைவதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு.